SA College of Arts and Science, Green Campus with well-equipped laboratories, Chennai's best green match. Visit saces.ac.in. தாவேக அமைச்சரவையில் முஸ்லீம் லீக் பிசிக்கு இணைந்தது பற்றி திமுக எம்பி ஆர் ராசா அநாகரிகமான விமர்சனத்தை முன்வைத்தார். கடும் எதிர்ப்பு கிளம்பியதை தொடர்ந்து அந்த பதிவை அழித்துவிட்டார். இந்த விமர்சனம் தொடர்பாக முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் கூறியிருப்பதாவது: சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியான பின் திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைப்பது என உள்ளுக்குள் பேசப்பட்டது. திமுக சார்பில் எங்களிடம் சொல்லப்பட்டது. அதை நாங்கள் ஏற்காததால் தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைந்தது. இப்போது நாங்கள் அமைச்சரவையில் சேர்ந்திருப்பதை திமுகவினர் விமர்சிக்கின்றனர். முஸ்லிம் சமுதாய ஓட்டுகள் இல்லாமல் திமுகவால் 59 இடங்களில் வென்றிருக்க முடியாது. அவர்கள் வென்ற இடங்களில் கணக்கெடுத்து பார்க்க வேண்டும். எங்கள் ஓட்டு இல்லாமல் திமுக ஜெயித்திருக்க முடியாது. எங்கள் சமுதாய ஓட்டு இல்லாமல் யார் ஜெயித்தது கணக்கெடுக்க சொல்லுங்கள். எங்களை யாராவது விமர்சனம் செய்தால் அது முட்டாள்தனமான விஷயம், புரியாத்தனமான போக்கிரித்தனமான விஷயம். எங்களை விமர்சிக்கும் உரிமை யாருக்கும் இல்லை. எங்களை யாராவது விமர்சனம் செய்தால் நாங்கள் சொல்லுகிற விமர்சனம் வேறு மாதிரியாக இருக்கும். எங்களை விமர்சனம் எல்லாம் பண்ணக்கூடாது. அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெற்றிருக்கலாம். அப்படி இடம்பெற்றதினால் கூட்டணியை முறித்தோம் என்று நாங்கள் சொல்லவில்லையே. கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் முடிவு பண்ணுவது. தேர்தல் வந்த காலத்தில்தான் அதை முடிவு செய்ய வேண்டும். ஜனநாயக மரபு இதுவரை தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி மரபு கிடையாது. இப்போது முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம் அதை தொடங்கி இருக்கிறது. இது இதோடு நிற்காது. இனி வருங்காலத்தில் இது தொடரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏனெனில் இப்போது கூட்டணி ஆட்சி வந்தாச்சு. இனி இது தொடர்ந்து நீடிக்கத்தான் வேண்டும். அதை எல்லாரும் சிந்திப்பார்கள், செய்வார்கள். காலப்போக்கில் அதுதான் நடக்கும். அப்படி ஒரு புதிய சகாப்தத்தை விஜய் உருவாக்கியிருக்கிறார் என்று நம்புகிறேன் என காதர் மொய்தீன் கூறியுள்ளார்.